Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த இயரோட எண்டிங்ல Realme இருந்து வெளியான Realme 10 Pro Plus 5G இந்த மொபைலோட இம்பார்ட்டன்ட்டான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நிறைய ரிவ்யூஸ் இருந்தாலும் மேலோட்டமா இல்லாம இன்டெப்தா இந்த மொபைல்ல ஸ்பெஷலா என்னலாம் இருக்கு அப்படிங்கறதையும் ஒருவேளை இந்த மொபைலை நீங்க வாங்குனதுக்கு அப்புறமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட வந்து ஒழுங்கா டெம்பர்ட் கூட ஓட்ட முடியாத இதெல்லாம் ஒரு போனா பேக் சைடு பாத்தியா ஜிகு ஜிகுன்னு என்ன டிசைன்டா இது அப்படின்னு கேட்டா நீங்க என்னலாம் சொல்ல முடியும் அப்படிங்கறதையும் தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே गाइस, ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்ப்ளேல வர 6.7 இன்ச் AMOLED பேனல் கர்வ்டு டிசைன்ல கொடுத்திருக்காங்க. மோஸ்டா இந்த டிசைன்காகவே நம்ம OnePlus மொபைலை பார்த்துட்டு இருப்போம். பட் அந்த டிசைன்ல வர எல்லா மொபைலுமே ஓரளவுக்கு காஸ்ட்லியா தான் இருக்கும். பட் இந்த பட்ஜெட்ல இந்த மொபைல கர்வ்டு டிசைன் கொடுத்தது அடிச்சுக்கவே முடியாது. மத்தபடி ஸ்பெக்ஸ்னு பார்க்க 800 நட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. டிஸ்ப்ளே கொஞ்சம் நேரோவா ஹைட் அதிகமா கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளே பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. யூஸ் பண்ணவும் நல்லா இருக்கு. டச் சென்சிட்டிவிட்டி, கலர்ஸ், பிரைட்னஸ்னு எங்கேயும் குறை சொல்ல முடியாது. அதே நேரம் இந்த டிஸ்ப்ளேல ரெண்டு டிராபேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த மொபைலுக்கு டெம்பர்ட் கிளாஸ்னு வர க்ளூ டெம்பர்ட் மட்டும் தான் பேஸ்ட் பண்ண முடியும். அதுவும் ஃபுல்லா கவர் ஆகாது. நார்மல் டிஸ்ப்ளேவை விட கர்வ்டு டிஸ்ப்ளே கீழே விழுந்தா ஈஸியா ப்ரோக்கனும் ஆகும். செகண்ட் ஒன், இந்த மொபைல்ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. பிளேஸ்மென்ட் கொஞ்சம் ரொம்ப கீழாவா கொடுத்திருக்காங்க. நீங்க ஃபிங்கர் வைக்கிறப்போ கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற ஃபீல் கண்டிப்பா இருக்கும். இந்த ரெண்டு டிராபேக்ஸ்மே ஸ்பெசிஃபிகேஷனை பேஸ் பண்ணது கிடையாது. ஹேண்டில் பண்றத பொறுத்தது தான். மத்தபடி நல்ல குவாலிட்டி அண்ட் ஸ்பெக்ஸ் இருக்கக்கூடிய தரமான அண்ட் ஸ்டைலிஷான ஒரு டிஸ்ப்ளே தான். ஓகே, இப்போ அப்படியே பேக் சைடுன்னு வர டிசைன் ரொம்பவே ஆவரேஜா தான் இருக்கு. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. Realmeல நிறைய பிளாஸ்டிக் பேனல் இஷ்யூஸ் இருக்கு. பேக் டோரை பொறுத்தவரை கிஃப்ட் பேப்பர் மேல பிளாஸ்டிக் டோரை வச்சு கவர் பண்ண மாதிரி தான் இதனோட குவாலிட்டி இருக்கு. சோ பேக் பேனலை பொறுத்தவரை எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே கொடுக்கல. ஃப்ரண்ட்ல இருக்க அந்த லுக் பேக் சைடு டோட்டலா இல்ல அப்படிங்கறதா உண்மை. அப்படியே பேக் சைடுல இருக்க கேமரா டிசைன் ஆல்ரெடி நிறைய பட்ஜெட் ஸ்மார்ட் போன்ஸ்ல பாத்துருக்கோம். டிசைன் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஆனா இங்க 108 மெகா பிக்சல் சாம்சங் HM6 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு அட்வான்ஸ்டு ஸ்பெக்ஸ்லாம் இருக்கக்கூடிய பெஸ்ட் சென்சார் தான். சோ இந்த சென்சார்ல ஃபுல் ஹெச்டில நீங்க 480 fps வரை வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இமேஜ் டீடைல்ஸ், கலர்ஸ், டைனமிக் ரேஞ்ச்னு எல்லாமே ரொம்பவே பெஸ்டா இருக்கும். பட் OIS சப்போர்ட் இல்ல. இது ஒரு சின்ன டிராபேக்கா தான் இருக்கு. மத்தபடி இன்னொரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்திருக்காங்க. இதனோட குவாலிட்டி ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கு. இன்னொரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சாரும் கொடுத்திருக்காங்க. பட் இங்க இருக்க 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா பெஸ்டான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கொடுக்குது. சோ ரியர் சைடு ஓகே தான். தென் ஒரு 16 மெகா பிக்சல் சாம்சங் ஐசோசெல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க. இது மோஸ்டா லோ பட்ஜெட் போன்ஸ்ல வர சென்சார் தான். இதனோட குவாலிட்டியும் ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. தென் ப்ராசஸர்னு வர Dimensity 1080 கொடுத்திருக்காங்க. மொத்தம் 8 கோர்ல 2 2.6 GHz Cortex A78 CPU-வும் 6 2.0 GHz Cortex A55 CPU-வும் கொடுத்திருக்காங்க. தென் இத Mali G68 GPU கூட கம்பைன் பண்ணிருக்காங்க. தென் LPDDR5 RAM மெமரியும் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல எங்கேயுமே குறை சொல்ற மாதிரி இருக்காது. சேம் டைம் இந்த ப்ராசஸரால ரெண்டு சிம்லயுமே 5G ஆக்சஸ் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் இந்தியாவுல வர மோஸ்ட் ஆஃப் த 5G ஃபேன் சப்போர்ட் எல்லாமே இந்த ப்ராசஸரால கொடுக்க முடியும். சோ இந்த ப்ராசஸரை பொறுத்தவரை லேட்டஸ்டா வர எல்லா ஃபியூச்சர்ஸ்மே சப்போர்ட் பண்ணும். சோ இனிமே வர நிறைய பட்ஜெட் ஸ்மார்ட் போன்ஸ்ல இந்த ப்ராசஸரை அடிக்கடி பார்க்க முடியும். இங்க சாஃப்ட்வேர்னு வர Realme UI 4.0வும் Android 13 அவுட் ஆஃப் தி பாக்ஸ்லயும் வருது. Realme UI 4.0வை பொறுத்தவரை நிறையவே சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. பார்க்க யூஸ் பண்ண ரொம்பவே பெட்டரா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அட் தி சேம் டைம் இந்த மொபைல்ல நிறையவே ப்ளோட்வேர்ஸ் இருக்கிறது ஒரு சின்ன டிராபேக்காவும் இருக்கு. தென் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபீட்பேக்கை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே பெஸ்டா இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க. இங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இதனோட சவுண்ட் ரொம்பவே லவுடா இருக்கு. பட் கிளியரன்ஸ் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்குன்னு கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. தென் ஒரு 5000 mAh பேட்டரி இத ஃபில் பண்ண 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி உள்ள கொடுத்து வெயிட் 175 கிராம் கொடுத்தது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். எண்ட் ஆஃப் தி வீடியோ, இந்த மொபைல் 25000க்கு சேல் பண்றாங்க. நிறைய ஆஃப்லைன் போன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் ஒன் ஆஃப் தி பெஸ்டாவே இருக்கும். பட் டிஸ்ப்ளேல காட்டின அந்த இம்பார்ட்டன்ட்டை இன்னும் கொஞ்சம் பேக் பேனல்லயும் காட்டியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒபினியன். மத்தபடி ஓவராலா இந்த போனை பொறுத்தவரைக்கும் பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் போனாவே கன்சிடர் பண்ணலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அட் தி சேம் டைம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்தடுத்த வீடியோ கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.